ஓகே, திரு நித்யானந்தம், மத்திய அரசுக்கு பாஜக அரசுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. எலெக்ஷனை சந்திக்கிறது தோல்வி பயம் வந்துடுச்சு. அதனால இந்த மாதிரியான காரியங்களை பண்றாங்கன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். தோல்வி பயம் வந்து தேர்தல் கமிஷன் எதுக்கு ராஜினாமா பண்ணும்? அவரா பண்ணாரா, பண்ண சொன்னாங்களான்னு சந்தேகம் இருக்கு. அவர் பண்ண சொல்றதுனால பாஜகவுக்கு என்ன லாபம் கிடைக்கும் நம்ம யோசிக்கலாம். அவரால் அரசியல் தாக்கத்தை ஒன்றும் ஏற்படுத்த முடியாது. ஏதாவது அறிக்கைகள் கொடுக்கலாம், எதிர்கட்சி பேசலாம், அவ்வளோதான். தவிர மக்கள் மத்தியில் அது பெரிய பேச்சாக எடுபடக்கூடிய அளவுக்கான பெரிய பொறுப்பும் இல்லை. மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு அலுவலகமும் அல்லது அலுவலரும் அல்லவர். அதனால் இவர் தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் முடிவெடுத்தா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி சொல்ல வரல. நான் இந்த ராஜினாமா பண்ணதுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, அது அரசியல் காரணம் இல்லை என்பதுக்காக நான் இதை சொல்கிறேன். டிஎன் சேஷன் அழகாக சொன்னார். டிஎன் சேஷன் ஒற்றை ஆளாக இருந்து கொண்டு தேர்தல் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை நாட்டுக்கு உணர்த்தியவர். ஆக ஒரு மனிதனால் ஒரே நாளிலே தேர்தல் நாடு முழுவதும் நடத்த முடியும் என்று நிரூபித்து காட்டியவர். இல்லை, அப்புறம் ஏன் மார்ச் 15 திருப்பி ஒரு கூட்டம் போட்டு 2 பேரையும் நியமனம் பண்ணணும், 2 காலி பணியிடங்களை நிரப்பணும், அவரே போதுமானதுன்னு வச்சிடலாமே, ராஜீவ்குமாரே போதுமானதுன்னு இருந்துடலாமே. ஆமாம், நியமனம் ஏன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் எடுக்கக்கூடிய முடிவில் எதிர்க்கட்சிகள் அதிருப்தி அடைவார்கள் என்று சொன்னால் 3 ஆள் போடும்போது 2 பேர் எங்கே இருக்கிறார்களோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் நியமனம் எப்படி நடக்க போகுது? பிரதமர் நியமிச்ச ஒரு அமைச்சர், ஒரு மத்திய அமைச்சர், எதிர்க்கட்சி. அப்ப மெஜாரிட்டி 2:1 அரசுக்கு சாதகமானவர்கள் தான் உள்ள வர போறாங்கன்னா எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. மக்களுடைய நலன் தேர்தல் என்று வரும்பொழுது மெஜாரிட்டி மைனாரிட்டி என்றல்ல, எதிர்க்கட்சிகள் அப்படித்தான் யோசிப்பார்கள் என்று சொன்னால் அப்படிதான் யோசிக்கல. நேர்மையான பாரபட்சமற்ற நியமனம் இருக்கணும், அதனால உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அந்த நியமன குழுல இருக்கலாம்னு சொல்லும் போது அவசரமாக சட்டம் கொண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த நியமன குழுல இருந்து அரசு அப்புறப்படுத்துது இல்லையா? அப்ப எப்படி வெளிப்படையான நியமனம் இருக்கும்னு நம்புறது? நாம் இவ்வளவு நேரம் பேசுனது பூரா சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுறோம் தான் பேசியிருக்கோம். எல்லாரும் அதில் உடன்பட்டிருக்கோம். இவைகளெல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையிலே கேட்கக்கூடிய கேள்விகள். அப்ப சந்தேகம் என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால் தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம். இல்ல, சந்தேகம் எங்க இருந்து வருது? செயல்பாடுகளுடைய வெளிப்பாடு தானே. வரலாம். நீங்க சண்டிகர் மேயர் தேர்தல் எடுத்துக்கங்க. ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெறுகிறார், தேர்தல் அலுவலரே முறைகேடு செய்கிறார், பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது. உச்ச நீதிமன்றம் தன் சுய அதிகாரத்தை பயன்படுத்தி, தனித்த அதிகாரத்தை பயன்படுத்தி அலுவலர் முறைகேடு செய்கிறார் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணுது தேர்தலை. ஆம் ஆத்மி வேட்பாளர் ஜெயிச்சதாக அறிவிக்கப்படுது. தேர்தல் பத்திரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள யார் யார் எவ்வளவு வாங்கினாங்கன்னு நீங்க தாக்கல் பண்ணுங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு போடுது. மொத்தமாவே 2-3 நாள் தான் தேவைப்படும் அந்த வேலையை முடிப்பதற்கு. ஆனால் ஜூன் மாசம் வரைக்கும் அதுக்கான நேரம் கேட்டு எஸ்பிஐ உச்ச நீதிமன்றத்தை அணுகுறாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அந்த குழுவில் வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையர் நியமனத்துல அப்படின்னா, இல்ல எங்களுக்கு வேண்டான்னு அவரை அந்த குழுல இருந்து மத்திய அரசு வெளியேற்றுறாங்க. நீங்க தேர்தல் சார்ந்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் தானே, அந்த செயல்பாடுகள் தானே சந்தேகம் வரவழைக்குது எதிர்கட்சிகளுக்கு. உண்மைதான். எந்த செயல்பாடையும் குற்றம் சொல்வதற்கு நமக்கு கண்ணோட்டம் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் குற்றம் சொல்ல முடியும். குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். அதனால இல்லை, இதுல ஏதாவது ஒரு நியாயம் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். இந்த செயல்பாடுகள் எதிர்க்கட்சிகள் சந்தேகப்படக்கூடிய செயல்பாடுகள். ஒரு அரசாங்கம் திறம்பட செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒத்து போகக்கூடிய அலுவலர்கள் தேவை. இதை நாம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுதான் 65 வருஷமா இருக்கக்கூடிய ஆட்சியும் இப்பொழுது நடக்கக்கூடிய ஆட்சியும் காட்டுக்குது. இது செயல்படுகின்ற ஆட்சி. செயல்படுகின்ற ஆட்சியில் சில அதிரடி நடவடிக்கைகள் தேவைப்படலாம். அப்படி அதிரடி நடவடிக்கைகள் தேவைப்படுகின்ற பொழுது எதிர்கட்சி அனுபவிக்காத, பார்த்திராத, கண்டிராத, வரலாறு காணாத பல சம்பவங்கள் நடக்கலாம். தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு இல்லையா? இல்ல, நான் வரேங்க, அதுக்கு தான் வரேன். இல்ல, திரு பாலச்சந்திரன் குறிக்கிறாரு, கேட்டுக்கிட்டு அதுக்கும் பதில் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வி சொல்லிடுறேன், ஏன்னா அந்த இது போயிடும் எனக்கு. சரி, சொல்லுங்க. என்னன்னாக்கா, தேர்தல் கமிஷனர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை அரசாங்கம் இந்த காரணத்துக்காகத்தான் இவர் ராஜினாமா செய்தார் என்றால் எதிர்கட்சி ஏற்றுக்கொள்வார்களா? மோடி அரசு சொல்லக்கூடிய கருத்துக்களை எதிர்கட்சிகள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் மோடி அவர்களை வைத்து நாம் சொல்ல வைக்கலாம் இல்லைங்களா? அதனால மோடி அரசு சொல்வதை எதிர்கட்சி ஏற்றுக்கொள்ளாது. இது சொல்ல வேண்டியது அதிகாரி மட்டும்தான். தனக்கு என்ன நெருக்கடி இருந்ததா, தனக்கு குடும்ப நெருக்கடி ஏதேனும் இருக்கிறதா, தனக்கு உடல் ஆரோக்கியம் பாதித்திருக்கிறதா என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல கோயல் இருக்கிறார். இல்ல, கோயலை நியமிச்சதே சர்ச்சையானச்சு.
அவரு வந்து வழக்கு நடந்தது. 2022 நவம்பர் மாதம் நியமிச்சதுக்கும் வழக்கு, அவர் ராஜினாமா பண்ணதுக்கும் வழக்கு. இந்த நாடு 2022 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அவர் ராஜினாமா பண்றாரு. மறுநாள் தேர்தல் ஆணையராக அவர் வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஒரே நாள்ல அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அப்ப நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கிற போது இவர் நியமிக்கப்படுகிறார். அப்ப எல்லாமும் சந்தேகத்துக்கு உள்ளதாக தானே இருக்கு. ஏன் இவ்வளவு அவசரமா நியமிக்கப்படுவது அவர்களுடைய உரிமை. சரி, திரு பாலச்சந்திரன் கூட நான் சொல்லவில்லை. சந்தேகம் மட்டுமே தர்மமாயிடாது, நியாயமாயிடாது. திரு பாலச்சந்திரன் குறுக்கிட்டாரு. திரு நித்யானந்தம் வந்து ஒரு அப்சர்வேஷன் சொன்னாரு, அரசு வந்து தனக்கு இணக்கமான அதிகாரத்தை தானே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதுல வந்து அரசுக்கு கீழே உள்ள நிர்வாகத்துல அரசு என்ன கொள்கை எடுக்குதோ அந்த கொள்கையை அமல்படுத்த, திறமையாக அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள்னு சொல்லி அவங்க சூஸ் பண்றதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, ஜனநாயகத்தின் தூண்கள் அப்படிங்கிறது சிஏஜி, இது எலெக்ஷன் கமிஷன், அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள். இதுல வந்து அரசு தனக்கு இணக்கமானவங்களை தான் நியமிக்கணும்னு சொல்லி யோசிக்கவே கூடாது. அப்படி யோசிச்சா ஜனநாயகமே காலியாயிரும். அவ்வளவுதான். எதிர்கட்சிகளுடைய பங்களிப்பும் அதுல இருக்கணும், அப்பதான் நியாயமா நிச்சயமாக இருக்கணும். அது மட்டும் இல்ல, எதிர்கட்சி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொன்னாரு, இப்ப நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ல இவ்வளவு தூரத்துக்கு சந்தேகம் வரும்போது வெளிப்படைத்தன்மையை வைக்கிறதுக்கு நீங்க ஒரு காரியம் பண்ணலாமே, நீங்க வந்து பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டும் 3 பேர் சேர்ந்த குழு வந்து இப்போதைக்கு நியமிக்கட்டும், அடுத்து நீங்க இதெல்லாம் பத்தி தெளிவான ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ உடனடியே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துல என்ன கொண்டு வந்தாங்க, 2/3 மெஜாரிட்டி வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கும். பிரதம மந்திரியும் அவர் நியமிக்கிற அமைச்சர், அதுல கூட பாருங்க இந்த அமைச்சர்னு அவங்க சொல்ல, ஏன்னா உள்துறை அமைச்சர்னு சொல்லிட்டா நாளைக்கு உள்துறை அமைச்சர் நமக்கு பிடிக்காதவரா போயிடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் வருதா. தான் பிரதம மந்திரி நியமிக்கிற அமைச்சர் எந்த அமைச்சரா வேணாலும் இருக்கலாம், நீர்வளத்துறை அமைச்சரா கூட இருக்கலாம், அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்து இவர் சீஃப் ஜஸ்டிஸ வந்து அதுல வந்து உள்ள வரவிடாம பாத்துக்கிட்டா 3 பேருமே இண்டிபெண்டா இருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் இருந்திருந்தா ஒரு 2/3 மெஜாரிட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அமையாது. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லாம அரசு யாரை விரும்புறாங்களோ அவங்க தேர்தல் ஆணையரா வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை இந்த சட்டம் வந்து கொண்டு வந்துருச்சு. இது எல்லாமே வந்து ஜனநாயகத்தின் தூண்கள் சிதைக்கப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான். ஏன் சிதைக்கணும்? ஒரு அரசாங்கத்துக்கு இதையெல்லாம் சிதைச்சா எப்படி எலெக்ஷனை நடத்த முடியும்? அரசாங்கம் எலெக்ஷன் நடத்த வேண்டியது இல்லையே. அவங்க சொல்ற ஆளை வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அவங்க சொல்ற ஆளு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தானே கேட்க போறாங்க. அதுதான் நோக்கமா இருக்கும். கார்த்திகேயன் குறுக்கிட இல்ல, அதுதான் அதுல ஆட் பண்ண தான் வாண்டட் ஆட். அரசாங்கத்திற்கு இணக்கமான அதிகாரி வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கணும் அப்படின்னா அப்போ தேர்தலை வந்து அரசாங்கத்திற்கு பிடித்த மாதிரி நடத்தணுன்றது தான் எதிர்பார்ப்பு. அதில் எங்கே ஜனநாயகம் இருக்குது? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொன்னால் அரசாங்கத்திற்கு பிடிச்ச அதிகாரிக்கு தேர்தல் ஆணையத்தில் என்ன வேலை? அது இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி தானே. அது வந்து நீங்கள் என்ன கருத்து, பிரதமருக்கு எதிராக ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு எதிராக வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன்ல ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை உங்களுக்கு பிடிச்ச அதிகாரியை போட்டுப்பேன், எலெக்ஷன்ல வந்து எத்தனை ஸ்டேஜ்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடத்துவன்றத அரசாங்கம் தீர்மானிக்குமா? எத்தனை அதிகாரிகள் அங்கே அதுக்கு பாதுகாப்பு படையினர் டிப்ளாய் பண்ணணும் மேற்கு வங்கத்தில் இல்லை கேரளாவில் திரிபுராவில் டிப்ளாய் பண்ணணுன்றத அரசாங்கம் தீர்மானிக்குமா இல்ல தேர்தல் ஆணையம் தீர்மானிக்குமா? அங்க உங்களுக்கு பிடிச்ச அதிகாரிக்கு என்ன வேலை? சரி, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதுடைய சாராம்சம், தனக்கு வசதியாக இந்த எலெக்ஷனை நடத்தணும்னு பாஜக விரும்புது, அரசு விரும்புது. பிடித்தமான, தனக்கு வசதியான என்ற சொற்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கத்திற்கு இணக்கமாக செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னேன். இது 3க்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது. இணக்கமாக அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டுகிறது, அரசாங்கம் ஒரு செயலை செய்ய எந்தெந்த அமைப்புகளுக்கு அப்படி நியமிக்க முடியும்னு இருக்கு. நீங்க சொன்னீங்க, அவர் சார் சொன்னார் இல்லையா, ஜெய்சங்கர் அப்படி நியமிச்சுக்கலாம். ஆனா தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையர்களையும் இப்படிதான் நியமிக்கணும், எதிர்கட்சி தலைவருடைய பங்களிப்போடு தான் இருக்கணும். அது யார் முடிவு பண்றாங்க? அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா பாஜக போகுது, மோடி போகுதுன்னு சொல்லுங்க. இல்ல, தேர்தல் ஆணையம் வந்து அரசாங்கத்துக்கு இணங்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால எம்பவர் பண்ணப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவங்க எதற்கு அரசாங்கத்துக்கு இணங்கி போகணும்னு கேக்குறாங்க. உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த சட்டத்தை தான் ரத்து பண்ணுது அரசாங்கம். நடந்து முடிக்க இருக்கக்கூடிய சம்பவம் இதெல்லாம் எல்லாமே சட்டப்படி தான் நடந்திருக்கிறது என்று கனகராஜ் அவர்களும் சொன்னார்கள், ஐஏஎஸ் அவர்களும் சொன்னார்கள். நியாயமா சட்டப்படி நடக்கணும். நியாயம் வேற, அதாவது நியாயமன்றம் அல்ல, நமது நீதிமன்றம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால எது அங்கே இருக்கு, சாட்சிகள் என்ன இருக்கிறதோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். அதுதான் நியாயமா இருக்கணும்னு கட்டாயம் பேசுவோம்.